ஹலோ காய்ஸ், நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா? தென்னந்தோட்டத்துக்கு நிற்கிறோம். ஏன்டா தென்னந்தோட்டத்துக்கு போய் நிற்கிற செம்மறி என்று நீங்கள் கேட்டீங்களா? ஒரு விஷயம் இருக்கு. சில பல தவறுகளால் தென்னம்புள்ளையும் தென்னந்தோட்டமும் அழிஞ்சு கொண்டு வருது. அதைத்தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதிலே முக்கியமாக இந்த வெள்ளை ஈ பரவல் வந்து அதிகமாகி இப்போ வந்து ஸ்ரீலங்காவிலேயே சரியான தட்டுப்பாடாக போட்டுது தேங்க. அந்த அளத்துக்கு வெள்ளை ஈன்ற தாக்கம் வந்துட்டு, அது போக வண்டு தாக்கம், அந்த தாக்கம், இந்த தாக்கம் என்று சொல்லி ஒரு 10-15 நோய் இருக்குது தென்னை. இதெல்லாம் போக வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஸ்ரீலங்காவில் உங்களோட ஊரில் எவ்வளவு காணி இருக்குது, எவ்வளவு பூமி இருக்குது, எவ்வளவு நிலம் இருக்குது, எவ்வளவு வேணாம் விடுங்க எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நீங்கள் தென்னை வச்சு முன்னேறலாம், வாழை வச்சு முன்னேறலாம், பாலை வச்சு முன்னேறலாம், கத்தரி வைக்கலாம், மண்டி வைக்கலாம், பூசணி வைக்கலாம் என்று கணக்க கதை கதைப்பீங்க. வந்து வச்சா தெரியும் அதுன்ற வேதனை. சரியோ, அதையெல்லாம் சொல்லிக்கொண்டு அது போக இந்த தென்னை ஒரு தென்னைக்கு எத்தனை வருத்தம் வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த தென்னை வந்து இப்போ அழிகிற தருவாயிலே இருக்குது. ஒரு தென்னைக்கே இத்தனை வருத்தம் வருதுண்டா. நான் என்ன புடுங்கி கொண்டு ஆஸ்பத்திரி காடாக கூட்டிக்கிட்டு போக முடியும்? 2 விதண்டாவாத கதை நான் கதைக்கலாம். நான் கதைக்க விரும்பல. வாங்கோ போய் உங்களுக்கு விஷயத்த காட்டுறேன்னு பாருங்க. சரியோ? ரைட், இதுதான் அந்த தென்னை. சரியோ? இந்த தென்னைக்கு என்ன நடந்தாண்டா, முதல்ல கீழே இருந்து போவோம். சரியோ? கீழே இருந்து போனா அந்த சிவப்பு கூன் வண்டுன்னு சொல்லுவாங்க. சரியோ? இந்த ஓட்டை தெரியுதா? இந்த ஓட்டைக்குள்ளதான் அது இருக்குது. இப்போ இந்த தென்னை மரத்தை தரிச்சு இது எல்லாத்தையும் வெளியில எடுத்தா தான் மிச்ச தண்ணிகளுக்கு பரவாது. சரியோ? இது கீழே. அடுத்தது வந்து இப்படி ஓட்டைகள் வந்து இதில் வந்தால் எறும்பு தொல்லை வந்துடும். சரியோ? எறும்பு தொல்லியை தாண்டி மேலே போனா இந்த குருத்து கிட்ட ஒரு ஓட்டைகள் இருக்குது பாருங்க. இது வந்து காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காண்டாமிருக வண்டு அடித்து குருத்து தடை செய்யப்பட்டு இந்த தென்னை சாகுற நிலைமையில இருக்கு. சரி, இதெல்லாம் போக அப்படியே இஞ்சால வந்தீங்களா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்தா இதில் இடையில வெள்ளை வெள்ளையா தெரியுது பாருங்க. வெயிலுக்கு தெரியுது வரியா? இந்தா அந்த வெள்ளை வெள்ளையா தெரியுது பாருங்க. அது வந்து வெள்ளை ஈ என்று சொல்லி ஸ்ரீலங்காவிலேயே இந்தியாவிலே இப்போ பரவது போல ஸ்ரீலங்காவில் தான் கூட. ஸ்ரீலங்காவில் இப்போ தேங்காய் இல்லை. எல்லாத்தையும் பாருங்க, கொஞ்சம் எல்லா மரத்தையும் பாருங்க, எல்லாம் காய்க்க வேண்டிய வருஷம். 6 வருஷத்தில் காய்க்க வச்சு சரியா 6ஆவது வருஷம் வந்து இந்த நோய் வந்து பிடிச்சிட்டு. அப்போ என்னண்டு இதில் இருந்து தேங்காய் இருக்கிறேன். முந்தி 2 மரங்கள்ல ஒரு கொஞ்சம் தேங்காய் இருக்குது. இதில் இந்த அதில் அப்படி இப்படி கொஞ்சம் தேங்காய் இருக்கு. மற்றபடி ஒன்றுலையும் தேங்காயும் இல்லை, மாங்காயும் இல்லை. எவனாவது வெளிநாட்டில் இருந்தோண்டு அதை இதை செய்யன்னு சொன்னா, நீ என்ன வெளிநாட்டுக்கு எடுத்து விட்டுட்டு நீ இஞ்ச வந்து நின்று இதை செஞ்சு கிழிச்சு காட்டு. சரியா? சொந்த ஊரில் உழைச்சி முன்னேறின எவனாவது எனக்கு அட்வைஸ் பண்ணி தான் நான் ஏற்றுக்கொள்வேன். சரியா? இந்த வெளிநாட்டில் இருந்து விலாசம் போகக்கூடாது. சரியா? நீங்கள் ஒரு 2 வருஷம் சேர்த்து உழைச்ச காசை வச்சுருந்தீங்கன்னா உங்களால் கார் எடுக்கலும் வெளிநாட்டில். அதுவும் கூடி போச்சுன்னு சொல்லலாம். 1 வருஷத்தில் எடுக்கலாம். ஆனால் ஸ்ரீலங்காவில் 1 வருஷத்தில் எடுத்த காசை எடுத்து ஒரு கார் வாங்கியலுமோ ஒரு கதைக்கு சொல்கிறேன் இல்லை தானே? சும்மா அங்கே இருந்தோட விலாச கதையால் கதைக்க கூடாது. ஓகே, இது சும்மா நகைச்சுவைக்கு தான். வேண்ட யாரும் சீரியஸாக எடுத்து ஆப்பு வைக்கிறேன் இல்லை. சரியா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.